திருமுருகாற்றுப்படை 10 பாட்டு என வழங்கப்படும் நூல்களுள் முதலில் வைத்து எண்ணப்படுவது திருமுருகாற்றுப்படை. 12 திருமுறை பகுப்பில் இது 11வது திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்நூலை இயற்றியவர் மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார். முருகனிடம் அருள் பெற்ற நக்கீரர் மற்ற பக்தர்களை முருகப்பெருமானிடம் வழி காட்டுவதாக அமைந்தது திருமுருகாற்றுப்படை என்ற நூல். திருமுருகாற்றுப்படை 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பகுதியும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றையும் பாராட்டுவனவாக அமைந்துள்ளது. இவற்றுள் முதற் பகுதியில் திருப்பரங்குன்றமும், 2ஆம் பகுதியில் திருச்செந்தூர், 3ஆம், 4ஆம், 5ஆம், 6ஆம் பகுதிகளில் முறையே பழனி, சுவாமிமலை, திருத்தணிகை மற்றும் பழமுதிர்ச்சோலை ஆகிய படைவீடுகள் பேசப்படுகின்றன. திருமுருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் பற்றிய முதல் பாடல். குமரவேலின் பெருமை தெய்வ யானையின் கணவன். உலகம் உவப்ப வலன் ஏர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன் விலங்கு அவிரொளி உருணர் தாங்கிய மதனுடை நோன்றாள் செருணர் தேய்த்த செல்லுரல் தடக்கை மறுவில் கற்பின் வானுதர் கணவன். பாடலின் பொருள்: உலகம் விரும்பி மகிழ்ந்து வாழ்த்துமாறு வெயிலும் வெளிச்சமும் தரும் பொழுது உலகை வலம் வருகிறது. காலை கதிரவன் கடலை உழுவது கண்கொள்ளா காட்சி. அதன் கவின்பேரழகை பலரும் புகழ்கின்றனர். அதை போலத்தான் முருகன் இமைக்கிறான், மனன் ஏர்வு திரிதருகிறான், அருட்பார்வை வழங்குகிறான். அவனது அருள் ஒளி கட்டவிழ்ந்து பாய்கிறது. தடையில்லாமல் நம் கண்ணுக்கும் அறிவுக்கும் எட்டாத தொலைவிடத்திலும் கால வெள்ளத்திலும் பாய்கிறது. துன்புறுவோரை தாங்குவதே முருகனது கொள்கை. அவனது திருவடிகளின் நோன்பும் அதுதான். மலை போன்று உதவுவது அவனது கைகள். களங்கமில்லாத கற்பு நெறியினலாகிய தெய்வ யானைக்கு அவன் கணவன் என்பது பொருள். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய தொழில் புரிந்தாலும் அந்த கதிரவன் எப்படி உயிர்களுக்கு ஒளியும் ஊக்கமும் தருகிறானோ அதுபோல முருகப்பெருமான் தன் அருட்பார்வையை உலகிற்கு வழங்குகிறான் என நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் உருவகப்படுத்துகிறார். 2வது பாடல். கடப்ப மாலை புரளும் மார்பினன். முருகப்பெருமான் தங்கியிருக்கும் திருப்பரங்குன்ற மலைப்பகுதிகளில் மழை பெய்து கானகம் பசுமையாக காட்சியளிக்கும் அழகை இந்த பாடல் விவரிக்கிறது. முதல் மழையால் செழித்த காட்டில் செங்கடம்பு மரங்கள் பூத்து குலுங்க அந்த பூக்களாலான மாலை முருகனின் மார்பில் புரள்வதாக நக்கீரர் பாடியுள்ளார். கடப்ப மாலை புரளும் மார்பினன். கார்கோள் முகந்த கமஞ்சூல் மாமலை வாள்போல் விசும்பில் வல்லுரை சிதறி தலைப்பெயல் தலையிய தன்னருங் காணத்து இருள்பட பொதுளிய பராரை மராத்து உருள்பூந் தண்டார் புரளும் மார்பினன். பாடலின் பொருள்: சூளுற்ற மலை மேகங்கள் வானத்தில் வாள்போல் மின்னி வளம் தரும் மலைத்துளிகளை பொழியும். கோடைக்கு பிறகு பெய்யும் அந்த முதன் மழையால் கானம் இருண்டு பசுமையாகும். வெண்கடம்பு மரங்கள் தலைத்து பூத்து குலுங்கும். அந்த பூக்களே முருகன் மார்பில் புரளும் தார் மாலைகள் என்பது பொருள். திருமுருகாற்றுப்படை நூலில் முருகப்பெருமானின் அருளை விவரிக்கும் போது மழை பொழிந்து கானகம் தலைப்பதைப் போல முருகன் அருள்மலையை பொழிகிறான் என்ற அர்த்தத்தில் இந்த உவமை பயன்படுத்தப்பட்டுள்ளது.